என்னோட சரௌண்டிங்ஸ்ல வெகு சிலர் மட்டுமே பண்ணியிருக்கிற அச்சீவ்மெண்ட் சிலரை நானும் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு டாக் இருக்கும். நம்ம இதுக்கு டிசர்வ் இல்லையோ, மேபி லக்ல நமக்கு இது கிடைச்சிருக்குமோ, அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு பேரு தான் வந்துட்டு இம்போஸ்டர் சிண்ட்ரோம். ஏன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களையும் சில பேர் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை உங்களோட லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நீங்க இதுல தனியா இருக்கீங்க, தனியா தான் இந்த மாதிரி ஃபீலிங்ஸை ஃபேஸ் பண்றீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஈவன் அவங்க லைஃப்ல நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிற ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புள்ஸ் கூட அவங்களோட இயர்லி ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீலிங்ஸ் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா இதை கேரி ஃபார்வர்ட் பண்றது மூலமா நமக்கு நிறைய கான்ஃபிடன்ட் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னா உங்க லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸை கூட ஷோ அப் பண்ணுங்க. ஈவன் நீங்க ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதை ஷோ அப் பண்ணி இதை நான் ஏர்ன் பண்ணேன், இதை வந்து நான் வந்து பை லக்லயோ இல்லைன்னா இதுக்கு நான் டிசர்வ் இல்லை அந்த மாதிரி நீங்களே சொல்லிக்காம இதை நான் ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தைரியமா ஷோ அப் பண்ணுங்க. கண்டிப்பா அதுல இருந்து நீங்க நிறைய கான்ஃபிடன்ஸை கெயின் பண்ணுவீங்க.